நாங்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து நேற்று பார்த்தங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ட்டான ஒரு படம், ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவினாஷ் பிரகாஷ் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்துல் ரஃபி அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் சின்ன பசங்க ஒரு 3 பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. வேத்சங்கர் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான மியூசிக் பண்ணிருக்காரு. வேத்சங்கர் நம்மளுக்கு தெரியும், நிறைய அருமையான மியூசிக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இது வந்து என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் அப்படிங்கிறக்காட்டிக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நான் பார்க்குறப்ப எனக்கு இந்த படம் என்னென்னா, நம்பர் 1 நிறைய பொறுமையோட ஃபிலிம் மேக்கிங்கோட நியூவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சு உட்காந்து பார்த்தா மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நம்ம ரொம்ப அவசரமாக இந்த 5 பாட்டு 4 ஃபைட்டு அப்புறம் வந்து 10 பஞ்ச் டைலாகு அந்த படம் இது கிடையாது. இது வந்து ஒரு வேற ஒரு டைப்பான ஒரு படம். ஊட்டியோட வாழ்வியலை வந்து அவ்வளோ கரெக்டாக படம் முடிச்சிருக்காங்க. அது 90களில் ஊட்டி எப்படி இருந்தது அப்படின்ட்டு மேக்ஸிமம் நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நம்ம ஊட்டி அப்படின்னாலே பச்சை பசுமையாக இருக்குது, அப்படியே அறிவியல் ஓடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஊட்டியில் தண்ணி பஞ்சங்கிற மேட்ரு வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பாட்டில் வாட்டர் வந்து மேலே போகுது, கேன் வாட்டர் வந்து கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வெயில் காலங்களில் வந்து தண்ணி பஞ்சம் வந்து வரும் ஊட்டியில். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற விதம், அன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து ஊட்டி டெவலப் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க டிஷர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டிஷர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் கூட ஒரு வேலை பார்த்துருக்காரு டைரக்டர். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கேன் தண்ணி பிடிக்கிற கேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அந்த பெட்ரோல் கேன் இருக்குல்ல, அதில் தான் வந்து கழுவி தண்ணி பிடிப்பாங்க. அந்த பெரிய கேனு, அந்த கேனில் தண்ணி பிடிக்கிறதாகட்டும், இந்த டீட்டெயிலிங்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று, எனக்கு இந்த கேரக்டர் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஒரு மாதிரி எல்லாரையுமே நீங்கள் கேள்வி வைப்பீங்க. அந்த மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனா கெட்டவனா யார் அவன், ஒரு பாயிண்டில் பார்த்தா பயங்கர கோவம் வரும், ஒரு சில பாயிண்டில் பார்த்தா கொஞ்சம் பரிதாபம் வரும். அது ஒரு மாதிரி பயங்கர கிரேயிஷான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நேர்மையாக, கண்டிப்பாக சொல்கிறேன், டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியை வந்து ரொம்ப ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதர்வைஸ் இப்படி ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஊட்டியோட புரிதல் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டினாலே ஒரு 4 ஷாட் அப்படி லேக்கு பக்கத்தில், அப்படி வந்து அருவிக்கு பக்கத்தில், இல்லை வந்து மிஸ்ட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஊட்டியோட பிரச்சனை என்ன அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கொடுமையானது. நீங்கள் வந்து குளிர்காலத்தில் வந்து பயங்கர கொடுமையாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே அந்த குளிர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த வெயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். கீழேருந்து மேலே போகிறது இல்லை, அது வேறு. அதை ரொம்ப கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு கேரக்டர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபாதர்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அவன் நினச்சதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபாதரு, ஒரு கேர்லெஸ்ஸான மதர். ஆக்சுவலாக அந்த ஃபாதர் எவ்வளோ பிரச்சனையோ அதே அளவுக்கு அந்த அம்மாவும் பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை கூட பசங்களை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை, எடுத்து நடந்து போயிடுறது, எங்காவது போயிடுறது. அப்போ அதுக்குள்ளே மாட்டின பசங்க. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணாங்க? ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதில் யார் கரெக்டு யார் தப்பு அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சூப்பராக பண்ணினார். எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ சென்சிபிளாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் இல்லை. படம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும், ஆனால் அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அகைன் இது 5 பாட்டு 4 ஃபைட்டு பஞ்சு டைலாகு அவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் அந்த மூடில் போய் உட்காந்திங்கன்னா வெறுத்துருவீங்க, அந்த கோவம் வரும் உங்களுக்கு. ஆனால் உட்காந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு சின்ன ஒரு சொல்லப்போனால் ஒரு லைஃப் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு பசங்களோட லைஃப் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம். அதை நீங்கள் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்கான்ஷியஸாக உங்களுக்கு அந்த பசங்களில் யாரோ ஒருத்தர் கூட வந்து நீங்கள் ரிலேட் ஆயிடுவீங்க. அது எவ்வளோ கஷ்டம், நீங்கள் அந்த கஷ்டத்தை கூட நீங்களே ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த சினிமட்டோகிராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கூட இருக்க அந்த டஃப் டைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு அவங்க ஃபன் டைம்ஸ் எல்லாம் கலரில் கொண்டு வந்திருப்பாரு. அதை நீங்கள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் கலரும் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடு, அவங்க யார் ரிலேட்டட், யார் அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டேரக்டர் கொண்டு வந்துருவார். அந்த மேட்டரையும் வந்து ரொம்ப சூப்பராக அதை வந்து பண்ணணும்னு பண்ணாமல் அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக வந்து டேரக்டர் பண்ணியிருந்தார். இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமான படம் கிடையாது, ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போகுது. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே சக்ஸஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை புதுசாக ஒன்று பண்ணியிருக்கு. அப்படி இது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் இல்லை, ஆனால் பட் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த பொறுமையோடு உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். அந்த ஒரு அங்கே வர்ற அந்த கேத்திங்கிற நாயிலேருந்து எல்லாருமே ஒரு வேலையை பண்ணி விட்ருக்காங்க இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு புது விதமான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வருவீங்க. ஸோ இதுதான் நாங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த நாங்களை போய் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.